இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 14 must know facts about போவாஸ். போவாஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 14 விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேதத்துல நம்ம அநேக விசுவாசிகளை பார்க்கிறோங்க. ஆனா அவங்கள பத்தி வசனங்கள் குறைவா இருந்தா கூட அருமையான விஷயங்கள் அவங்க லைஃப்ல இருக்குங்க. நிறைய விஷயங்களை நம்ம அவங்க வாழ்க்கையில இருந்து கத்துக்கலாம். அப்படிப்பட்டவர் தான் போவாஸ்ங்க. முக்கியமான விஷயம்னாக்கா இவரோட வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்துவே வராரு. அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கணும்? 14 விஷயங்களை குறித்து சுருக்கமா நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிப்போர் கஹில் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குதுங்க இவரோட பேருக்கு ஹீப்ரூல. அப்படின்னாக்கா a man of moral strength, not just wealth. அப்படின்னா இவர்கிட்ட சொத்துக்கள் அதிகமா இருந்துச்சு, நல்ல பேர் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவரோட கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுங்க, இல்லைங்களா? யூதரோட முறையின்படி நம்ம பார்த்தோம்னாக்கா இவரோட கேரக்டர்னால நிறைய பேருக்கு இவரை பிடிச்சிச்சுங்க, இல்லைங்களா? இவர்கிட்ட நேர்மை இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சுங்க, இல்லைங்களா? போவாஸ்ன்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த், பெலன் அப்படின்றது, இல்லைங்களா? ஸோ எப்படிப்பட்ட பெலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாரல் கேரக்டர்னு இவர்கிட்ட நல்ல குணம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெலன் இவர்கிட்ட இருந்துச்சு. ரூத் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ரூத் சாப்டர் 2 verse 1. நகோமிக்கு அவளுடைய கணவனுடைய குடும்பத்தில் எலிமேலேக்கின் வம்சத்திலிருந்து வந்த மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்ற ஒருவன் இருந்தான். அவன் பெயர் போவாஸ். பாத்தீங்களா எப்படிப்பட்டவருங்க? மிகுந்த செல்வம் இருந்துச்சுங்க, அது மட்டும் இல்ல மதிப்பு இருந்துச்சு. மதிப்பு சாதாரணமா சொசைட்டில வராதுங்க. நம்ம கிட்ட நேர்மை இருக்கணும், நல்ல பேர் இருக்கணுங்க, சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றணும், இல்லைங்களா? ட்ரெடிஷன் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல பெத்லஹேம்ல இவரை கூடுவாங்க. இவரோட நியாய தீர்ப்பை ஜனங்க நம்புனாங்க. ஏன்னா இவர் ரொம்ப நேர்மையான மனுஷனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்களா இவர் லைஃப்ல. இப்ப டிமோத்தியை கூட நம்ம பாக்குறோம் புதிய ஏற்பாடுல, இல்லைங்களா? பவுல் என்ன பண்றாருங்க, அவரை எபேசு சபைக்கு அவர் தலைவரா வைக்கிறாருங்க. தலைவர்னாக்கா எல்டரா வைக்கிறாரு, இல்லைங்களா? எதுக்கு வைக்கிறாரு? அவரை பத்தி குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அவரை பத்தி நல்லது மட்டும் தான் கேள்விப்படுறாரு. அதனாலவே என்ன பண்றாருங்க, மூப்பரா நியமனம் பண்றாருங்க. நம்மளோட லைஃப்லயே அவ்வளவுதாங்க. போவாஸ் மாதிரி குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. டிமோத்தியை போல எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, இல்லைங்களா? மாயமாலமான வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்க. சபையில ஒரு மாதிரி வெளியில ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எல்லா இடத்துலயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். we have to be a man of character, இல்லைங்களா? நம்ம வெல்த் சொத்துக்கள் அழிஞ்சு போலாங்க, அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்து வரும். அந்த கேரக்டர்னால நம்ம அறியப்பட வேண்டும். இவர் அப்படிப்பட்டவர் தான் இருந்தாருங்க. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, ஜனங்க என்னோட கேரக்டரை நம்புறாங்களா, இல்லைங்களா? யாரும் பார்க்காத போது நான் எப்படி நடந்துக்கிறேன், இல்லையா? சோ நான் எதற்காக வேலை செய்யறேன்? செல்ஃப் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குதா, இல்ல ப்ரொமோஷனுக்காக நான் பண்றேனா? அதாவது சில பேர் எதுக்கு நல்லது பண்ணுவாங்க, பணக்காரங்களாம் அவங்க ஏதாவது நல்லது பண்ணா உடனே சோசியல் மீடியால போட்டுருவாருங்க. அவங்களுக்கு பேர் வரணும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும், இந்த எண்ணத்துக்காக தான் பண்ணுவாருங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, இல்லைங்களா? சோ ரொம்ப நேர்மையா இருக்கிறாருங்க இந்த மனிதன். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் கேள்வி. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்கலங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தான் நினைச்சாரு, இல்லைங்களா? சோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரூத் கட்டிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சுங்க. ஆனா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது அப்படின்ட்டு உறுதியா நிக்கிறார், இல்லைங்களா? சோ அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதவை இருந்தாக்கா ஒரு கிங்ஸ்மேன் ரிடீமர் அப்படின்ட்டு இருப்பாருங்க, ஒரு மீப்பர் இனத்தால் அப்படின்ட்டு. அவரு தான் என்ன பண்ணணும், அவங்கள கட்டிக்கணும். ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறாருங்க அந்த இடத்துல. சோ இவர் போவாஸ் என்ன சொல்றாருனாக்கா அவர் கட்டிக்கலன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ நியாயப்பிரமாணத்தை மீறலங்க. நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறோமா இந்த காலகட்டத்துல? யோசிச்சு பார்க்கணும். நியாயப்பிரமாணம்ன்றது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள். அதை எந்த காலகட்டத்திலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ரூத் 3ஆம் அதிகாரம் 12-13 நான் உனக்கு மீட்பனாக இருப்பது உண்மையே, ஆனால் என்னை விட நெருக்கமான உறவினன் ஒருவன் இருக்கின்றான். இன்று இரவு இங்கே தங்கு, காலை அவன் உன்னை மீட்க விரும்பினால் அவன் மீட்கட்டும், அவன் விரும்பாவிட்டால் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றார் என்று சத்தியமாக சொல்கின்றேன், நான் உன்னை மீட்பேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ அவர் மீட்கலன்னா சத்தியமா நான் மீட்பேன். தேவன் உயிரோட இருக்கிறார் இல்லையா, நான் அது மீற மாட்டேன் அப்படின்றாருங்க. பாத்தீங்களா? சோ நம்ம எந்த காலகட்டத்திலயும் ஒரு ஷார்ட்கட் எடுக்க கூடாதுங்க. சில பேர் என்ன பண்றாங்க,
ஆல்ரெடி ஒண்ணு வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அது தேவனுடைய வசனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒண்ணு டிசைட் பண்ணிட்டு தேவன் இடத்துல போயிட்டு இதை கொடுங்கன்னு கேட்க கூடாதுங்க. வசனத்துக்கு அடிப்படையில் இருக்குதா, நம்மளோட டிசிஷன் தேவனோட நாமத்துக்கு மகிமை தருதா அப்படின்னு நினைச்சிட்டு தான் போய் கேட்கணுங்க. தேவனோட சித்தத்துல இல்லாத விஷயத்த போயிட்டு குடுனாக்கா எப்படிங்க, இல்லைங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சோ இவர் வந்து ஒரு காலகட்டத்துல கூட சத்தியத்தை மீறி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு உறுதியா இருக்கிறாருங்க. அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு கல்யாணம் ஆயிட்டு இருக்கவங்க 2வது கல்யாணம் பண்றது ஒரு சாதாரண விஷயம் தாங்க, இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு அஃபேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கலங்க ஜனங்கள், இல்லைங்களா? ஆனா இவர் வந்து ஷார்ட்கட் எடுக்க விரும்பல. ஒபீடியண்டா இருக்கணும், இல்லைங்களா? தப்பு செய்யறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏராளம் உண்டு, நமக்கு வந்து கிடைக்குங்க. வேலை செய்யற இடத்துலயும் சரி, காலேஜ்லயும் சரி, வெளியிலயும். ஆனா நம்ம நேர்மையா இருக்கணுங்க. தேவன் அதுதான் நம்ம கிட்ட விரும்புறது, இல்லைங்களா? சோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனுக்காக காத்திருக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா, இல்ல ஷார்ட்கட் எடுக்கிறோமா, இல்லைங்களா? தேவனை வந்து மகிமைப்படுத்துறோமா, இல்ல இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்குறோமா, இல்லைங்களா? நிறைய பேர் வந்து இமோஷன்ஸ்னாலதான் தப்பு பண்றதுங்க, இல்லைங்களா? தவறான ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணிடுவாங்க. லவ் பண்ணிட்டு அவங்களே கட்டிக்கணும்னு தேவன் கிட்ட போயிட்டு கேட்பாங்க. கட்டிக்கினா அப்புறம் அவஸ்தைப்படுவாருங்க. ஏன்னா அவர் வந்து ஆப்போசிட்டா சத்தியத்துக்கு விரோதமா இருப்பாங்க அவங்களோட பார்ட்னர், இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவாதுங்க. தேவனோட வழியில நடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. முரணா இருக்கவங்க ஒரு மனது இருக்காது, இல்லைங்களா? சோ ஷார்ட்கட் எடுக்கணும்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் என்ன பண்ண நினைக்கிறாருங்க, ரூத்தோட மரியாதையை காப்பாத்தணும்னு நினைக்கிறாருங்க, சரிங்களா? அவங்கள பிசிக்கலா காப்பாத்தணும்னு மட்டும் அவர் நினைக்கல, அவங்களோட ரெப்புடேஷனை காப்பாத்தணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. எப்படிப்பட்ட மனிதன், கேரக்டர் வந்து பார்ப்பாங்க, இல்லைங்களா? சோ ஒரு கட்டத்துல கூட இந்த அம்மாவோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப ரொம்ப வந்து இவரு என்ன பண்றாருங்க, முயற்சி எடுக்கிறாரு. ரூத் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, ரூத் சாப்டர் 3:14, அவள் காலை வரை அவன் காலடியில் படுத்திருந்தாள், யாரும் அடையாளம் காண முடியாத நேரத்தில் அவள் எழுந்தாள். அப்பொழுது அவன், ஒரு பெண் களத்தில் வந்ததாக யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். பாத்தீங்களா? இவர் என்ன சொல்றாரு, நீங்க இங்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா தெரிஞ்சாக்கா வெளியில தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாருங்க, இல்லைங்களா? ஏன்னா ஒரு பொண்ணோட கேரக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சொசைட்டிலங்க ரொம்ப ரொம்ப பேட்ரியாக்கல் சொசைட்டினோ, இல்லைங்களா? இவங்களோட கேரக்டர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, கேரக்டர் வந்து அசாசினேட் ஆகக்கூடாது, யாரும் வந்து தப்பா பேசக்கூடாதுன்ட்டு இவர் வந்து அவங்கள காப்பாத்துறாருங்க, இல்லைங்களா? நெஞ்சிருந்தா அவங்க கிட்ட தப்பா இருந்திருக்கலாங்க, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணி அவங்களோட கேரக்டரை வந்து காப்பாத்துறாருங்க. ஒரு மேன் வந்து இப்படிதான் இருக்கணுங்க, இல்லைங்களா? ஒரு மேன் வந்து என்னங்க, ஸ்திரீகளை வந்து ஒரு பொருளாவோ ஒரு மிஷினாவோ பாக்குறாங்க இப்ப இருக்கிற இந்த கல்ச்சர்ல நிறைய பேரு, இல்லைங்களா? அவங்க வந்து தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டவங்க, நம்ம வந்து ஆனரபிளா தான் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. அவங்களோட மரியாதையா வந்து நம்ம காப்பாற்றணும். இவங்க தான் வந்து ட்ரூ மேனு, இல்லைங்களா? சோ அப்படிப்பட்டவரா இவர் இருக்கிறாருங்க. அந்த டிக்னிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு, இல்லைங்களா? நம்ம வந்து மத்தவங்களை பத்தி தப்பா பேசிடலாம் நம்ம லைஃப்ல, ஆனா அதோட டேமேஜ் ரொம்ப பெருசா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா மத்தவங்களை பத்தி பேசணுங்க. ஒரு தடவை நம்ம ஒருத்தர் பத்தி தப்பா பேசினா திருப்பி மாத்தவே முடியாதுங்க அந்த பேச்சை, இல்லைங்களா? யோசிச்சு பேசணுங்க, இல்லைங்களா? ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காசிப் பேசுறத அவாய்ட் பண்ணணும். யோசிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி என் லைஃப்ல இருக்குதா இன்னைக்குன்ட்டு. இருந்தா நம்ம மாத்திக்கணுங்க இந்த வருஷத்துல. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் என்னங்க ரொம்ப ரொம்ப ஜெனரஸா இருக்கிறாருங்க. உதாரத்துமா தாராளமாக எல்லார்கிட்டயும் வந்து நந்துக்கிறாரு, தாராளமா உதவி செய்கின்றாருங்க. தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுதுனாக்கா, இவ்வளவு பண்ணா போதும்ன்ட்டு. ஆனா இவரு அதை மீறி அதிகமா செய்யறாருங்க. இப்ப தேவன் வந்து இவ்வளவுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருனாக்கா, நம்ம அதுக்கு மேல செய்யணுங்க. அதுதான் வந்து நம்ம தேவன் மேல எவ்வளவு வந்து வைராகியம் வச்சிருக்கோம், அவர் மேல எவ்வளவு வந்து பக்தி இருக்குது நமக்குன்ட்டு காட்டணும், இல்லைங்களா? சோ இவரு அப்படிப்பட்டவரா இருந்தாருங்க. பியாண்ட் என்ன பண்றாருங்க, எல்லாருக்கும் வந்து கைண்ட்னஸ் காட்டுறாரு. அதை பத்தி நம்ம ரூத் 2ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கலாங்க. ரூத் சாப்டர் 2, 15 and 16. அவள் திரும்பி பறிக்க எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரர்களுக்கு ஆணையிட்டான், கதிர்கள் இடையிலே அவளை பறிக்க விடுங்கள், அவளை தடுக்காதீர்கள், முட்டைகளிலிருந்து சில கதிர்களை அவளுக்காக இழுத்து விடுங்கள், அவற்றை அவள் எடுத்துக் கொள்ளட்டும், அவளை தட்டி கொடுக்காதீர்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க, எடுத்துன்னு போட்டு பரவாயில்ல, யாரும் அவங்கள வந்து தப்பா பேசாதீங்க, யாரும் வந்து திட்டாதீங்க, அலோவ் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி அவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இல்லைங்களா?
மேலாக பண்றாருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா திக்கற்றவங்களுக்காக என்ன பண்ணுவாருங்க, ஃபுல்லா வந்து அறுத்துட்டு அப்படியே விட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து அவங்களுக்காக விட்டு வைப்பாங்க. இவரு என்ன பண்றாரு, அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம், நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுறாரு இல்லைங்களா, ஒரு ஆணை இடுறாருங்க. விட்டு கொடுங்க, பரவாயில்ல, எடுத்துக்கிட்ட விடுங்க அப்படின்ட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்றாருங்க. ஸோ ஜூவிஷ் காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய வேலைக்காரர்களோட ஆட்டிடியூட வந்து இவர் மாத்துறாருங்க. கைண்ட்னஸ்னா என்னன்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இவரால மத்தவங்க வந்து கத்துக்கிறாருங்க. இந்த கைண்ட்னஸ்ன்ற விஷயத்த, மத்தவங்க தய காட்டுறத வந்து நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாங்க இல்லைங்களா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு. ஆனா அவங்க வந்து முயற்சி எடுத்து தான் பண்ண முடியும். நம்ம வந்து கமாண்ட் பண்ண முடியாது. நீ கண்டிப்பா வந்து மத்தவங்களை அன்பு கூறணும், கண்டிப்பா நீ தயவு செய்யணும்ட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அன்பை வர வைக்க முடியாதுங்க இல்லைங்களா. சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். போஸ் அப்படிப்பட்டவரா இருந்தாருங்க. ஏன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் அன்புனால இருந்துச்சுங்க, அன்பை கற்றுக்கொண்டுச்சு. நம்ம கூட வசனத்தை டெய்லி படிக்கிறோங்க, ஆனா அதுக்கேத்த மாதிரி தய காட்டுறோமா மத்தவங்களுக்கு, அன்பு காட்டுறோமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சோ தேவன் இவ்வளவு கேட்கிறாருன்னா அதுக்கு மேல நான் பண்றேனா, அதுக்கு குறைவாக பண்றேனா, இல்ல பண்ணாம இருக்கிறானா அப்படின்றது முதல் கேள்வி இல்லைங்களா. நான் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னா அதுல ஏதாவது தப்பான நோக்கம் இருக்குதா, இல்ல எதிர்பார்த்துட்டு வந்து பண்றேனா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி, யோசிக்க வேண்டிய கேள்விங்க இது. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் யாருனாக்கா இயேசு கிறிஸ்துவோட மூதாதியாருங்க. அவரோட வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்து வராருங்க. நிறைய பேர் விசுவாச வீரர்கள் அவங்களுடைய வம்சாவளியில வராருங்க இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. ஏன்னா அவருடைய கீழ்ப்படிதலுக்கு தேவன் கொடுத்த கூலி. எத்தனையோ எத்தனையோ பேர் இருந்தாருங்க இஸ்ரேல்ல, ஆனா இவரோட வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வர மாதிரி தேவன் பண்றாருங்க இல்லைங்களா. அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் கொடுத்த கூலிங்க அது. மத்தேயு 1:5 வசனத்துல பார்க்கலாங்க. மேத்யூ சாப்டர் 1:5ல சல்மோன் ராகாபினால் போவாசை பெற்றாள். பாத்தீங்களா, அந்த ராகாப் யாருங்க, ராகாப்ன்றவங்க நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியுங்க அவங்க யாருன்ட்டு இல்லைங்களா. ஒரு தவறான வழியில இருந்த ஸ்திரீ. அவங்களோட விசுவாசத்துக்கு தேவன் கொடுத்த கூலி என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவங்களோட வம்சாவளியில வருவாங்க இல்லைங்களா. போவாஸோட தாய் இல்லைங்களா. இந்த போவாஸ் தான் என்ன பண்றாரு, ஓபேதை பெற்றாருங்க. அந்த ஓபேது ஜெஸ்ஸிய என்னங்க பெற்றாரு. அந்த ஜெஸ்ஸி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவீதோட அப்பாங்க. தாவீது யாருன்ட்டு நான் சொல்லவே தேவையில்லைங்க. பாத்தீங்களா, இவங்களோட விசுவாசத்துக்கு கிடைத்த கூலிங்க. ரெண்டு பேர் வந்து முக்கியமானங்க இந்த வம்சாவளியில. ஒன்னு வந்து ரஹாபு, இன்னொருத்தவங்க வந்து ரூத். ஸ்பெஷாலிட்டி என்ன, ரெண்டு பேருமே புறஜாதிகள் இல்லைங்களா. ரூத்தும் ஒரு புறஜாதி, ராகாபும் ஒரு புறஜாதிங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, எதை வேல்யூ பண்றாருங்க, மனுஷன் வந்து நம்ம என்ன பேக்ரவுண்டு, எந்த இடத்துல இருந்து வரோம், எந்த ஊரு, எந்த காஸ்ட்ன்ட்டு எல்லாம் இப்ப பாக்குறாருங்க. ஆனா தேவன் மனசை பாக்குறாருங்க. தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம் தான் பாக்குறாருங்க இல்லைங்களா. சோ யாரும் பார்க்காத போது நம்ம தேவனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கும் இல்லைங்களா. சில சமயம் வந்து தேவன் நம்ம விசுவாசம் இருக்கும்போது அதுக்கேற்ற கூலியை வந்து தருது இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா, எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்ம வந்து கீழ்ப்படுகிறோம், அது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வந்து நம்மளுடைய கீழ்ப்படிதல்னா அவங்க நம்மளுடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் வந்து தேவனுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறாருங்களோ அப்பா அம்மா, அவங்க குடும்பத்தை தேவன் அதனால ஆசீர்வதிக்கிறாருங்க, வழி நடத்துறாரு. இது 100% உண்மைங்க. ஆபிரகாமோட விசுவாசத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் காப்பாத்துறாருங்க. ஏன்னா உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிக்குவேன் தேவன் சொல்லிட்டாருங்க. அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் தேவன் மீறல. பாத்தீங்களா, ஒருத்தரோட கீழ்ப்படிதல், ஒருத்தருடைய விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் நம்மளோட குடும்பத்தை வந்து காக்கும், தேவன் வழி நடத்துறாருங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க இல்லைங்களா. அப்பா அம்மா நிறைய பேர் தவறான வழியில போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடுதுங்க. நம்ம தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்தேன்னு வச்சுங்களேன், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்குவார். அதுக்கு சிறந்த உதாரணம் போவாஸ். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் யாரோட ஒரு டைப் அடையாளம்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மாதிரியா இருக்கிறாரு இல்லைங்களா. எப்படின்னாக்கா, போவாஸ் யாரை விடுவிக்கிறார், ரிடீம் பண்றாருனாக்கா, ரூத்தை வந்து ரிடீம் பண்றாரு. அதுக்கு வந்து அவர் நிறைய காஸ்ட் கொடுக்குறாரு, சும்மா அப்படியே போயிட்டு ரிடீம் பண்ணல. இப்ப இயேசு கிறிஸ்து யாரு ரிடீம் பண்ணாரு, என்டையர் மனு குலத்தையே வந்து ரிடீம் பண்ணிட்டாருங்க இல்லைங்களா. அவருடைய ஜீவனை கொண்டு அவர் வந்து ரிடீம் பண்ணாரு இல்லைங்களா. அதுக்காக அவர் கொடுத்த கூலி என்னங்க, அவரோட உயிரையே கொடுத்துட்டாருங்க. சரி, இதுதான் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற ஒரு டைப் இல்லைங்களா, ஒரு மாதிரி. ரூத் 4:9-10, ரூத் சாப்டர் 4:9-10. அப்பொழுது போவாஸ் மூப்பரிடம் ஜனங்களிடமும், இன்று நீங்கள் சாட்சிகள், எலிமேலக்குக்கும் கிலியோனுக்கும் மாகியலுக்கும் உடைய
எல்லாவற்றையும் இடத்திலிருந்து நான் வாங்கிக் கொண்டேன். இறந்தவனின் பெயரை அவன் சுதந்திரத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு மாகோலின் மனைவியின் மோவாபிய ரூத்தை நான் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். பாத்தீங்களா, எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்கா பண்றாருங்க. பப்ளிக்கா வந்து என்ன பண்றாருங்க, ரூத்தை வந்து ரிடீம் பண்றாரு, மீட்கிறாரு. அதே போல ஏசு கிறிஸ்து நம்மள வந்து மீட்டாருங்க. அந்த காலத்துல சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அட்டோன்மெண்ட் பத்தி, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மீட்பை பத்தி ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா, போவாஸோட எக்ஸாம்பிளை காமிச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. அப்பதான் ஜனங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்றதுக்காக. ஆனா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிறதுனால இல்லைங்களா. இது வந்து பப்ளிக் ரிடம்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. இயேசு கிறிஸ்து பப்ளிக்கா வந்து பண்ணாரு இல்லைங்களா. சோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ நம்ம எந்த அளவுக்கு வந்து விசுவாசிக்கின்றோம், அவருடைய மீட்பு குறித்து நமக்கு என்னங்க நம்பிக்கை இருக்குதா, எந்த அளவுக்கு வந்து நம்ம விசுவாசிக்கின்றோம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து அவரோட உயிரே நமக்கு கொடுத்துட்டாரு இல்லைங்களா. இயேசுக்காக நம்ம ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கிறோம், நம்மளோட லைஃப் அவருக்கு நம்ம சரண்டர் பண்ணியிருக்கிறோமா இல்லைங்களா. இயேசுதான் எனக்கு எல்லாம், வாழ்வது நான் அல்ல, அவரே எனக்குள் வாழ்கின்றார் அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா. இயேசுக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்க ரெடியா இருக்கிறோமா. இருக்கணுங்க இல்லைங்களா. அவர் தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் நமக்கு எஜமான். அவர் இல்லைன்னா நமக்கு உயிரே கிடையாதுங்க. ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல இருந்திருப்போம். அவர் வந்ததுனால தான் ஒரு ஹோப்பு இல்லைங்களா. திக்கற்ற பிள்ளைகளா இருந்திருப்போம். ரூத் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒருவேளை வந்து போவாஸ் மீட்கலனாக்கா, ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல கஷ்டத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து மீட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்ததுங்க. இயேசு கிறிஸ்துனால இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் வந்திருக்குதுங்க. ஏழாவது விஷயம் என்னன்னாக்கா, போவாஸ் வந்து என்ன பண்றாருங்க, அவர் ரெஸ்பெக்ட் பண்றாருங்க. யாரு, ரூத்த ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு இல்லைங்களா. நீதியா நடந்துக்கிறாருங்க. ரூத் வந்து போல்டா வந்து போவாஸ் கிட்ட வராருங்க இல்லைங்களா. நைட்டு இது ரொம்ப ரிஸ்கான இதுங்க, யாராவது பார்த்தா தப்பாயிடும் இல்லைங்களா. ஆனா போவாஸ் என்ன பண்றாருங்க, அவங்கள வந்து ரொம்ப ஷேமான இடத்துல அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, தவறா நடந்துக்கல, அவங்க கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணல இல்லைங்களா. பிசிக்கலா வந்து தப்பா அவங்க கிட்ட நடந்துக்கல. எப்படி நடந்துக்கிறாருங்க, இது வந்து ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிறாருங்க இல்லைங்களா. தேவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ண நினைக்கிறாரு அப்படின்றது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்திரீ வந்து இந்த நேரத்துல இங்க வராங்கனாக்கா அவங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அம்மா வந்து எவ்வளவு குணசாலி அப்படின்றத ஆல்ரெடி அவர் வந்து உணர்ந்தவரா இருந்தாருங்க. அதனாலதான் அவங்கள வந்து தப்பா எடுத்துக்கல இல்லைங்களா. சோ இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்திரீ வந்து ஒரு ஆண் கிட்ட போனாக்கா, அந்த ஆண் வந்து நல்ல கேரக்டர் இல்லைன்னு வச்சுங்களேன், அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், தப்பான விஷயங்கள் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இவர் வந்து மேன் ஆஃப் கேரக்டர். அந்த அம்மாவும் வந்து குணசாலியான ஸ்திரீ இல்லைங்களா. அதனாலதான் ஆவிக்குரிய விதமாக இது வந்து ஆச்சுங்க. இல்லைன்னா வந்து இது தப்பான விதமா போயிட்டு இருக்கும், ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிட்டாருங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11 நம்ம பார்க்கலாங்க. ரூத் சாப்டர் 3 10 and 11. அவன் என் மகளே, பாத்தீங்களா, மகளே அப்படின்றாரு. தப்பான ஒரு கண்ணோட்டம் இருந்திருந்தா மகளேன்ட்டு யாரும் கூட மாட்டாரு இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து தவறான தாட்ஸ் இல்லைன்றது நமக்கு கிளியரா தெரியுது. மகளேன்ட்டு அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பாத்தீங்களா, தேவனை தான் வந்து முன்னிறுத்துறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நீ இளையவர்களை அவர்கள் செல்வந்தரினும் ஏழையாயினும் நடாவாமல் இருந்ததினால் உன் பின்வரும் இந்த தயவு முந்தைய விட அதிகமாய் இருக்கிறது. பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, நீ வந்து பணக்காரங்க பின்னாடி போயிருந்துக்கலாம், எப்படி எப்படியோ உன்னோட லைஃப் வந்து லீட் பண்ணிருந்துக்கலாம், தவறான விஷயத்துல போயிருந்துக்கலாம். நிறைய பேர் தவறான வழியில போயிடாருங்க. ரொம்ப சின்ன வயசுல கணவன் இருந்துட்டாக்கா அவங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால தப்பான வழியில போயிடுறாருங்க இல்லைங்களா. ஆனா இந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடா லைஃப் லீட் பண்றதுனால நீ பண்ற காரியம் வந்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. முந்தைய காரியத்தை விட இது ரொம்ப கனமான காரியம் நீங்க பண்றது, நீ பயப்படாத, கண்டிப்பா வந்து தேவன் நல்லதே பண்ணுவாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா உன்னோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. என் ஊரில் உள்ள ஜனங்கள் அனைவரும் நீ ஒரு நட்பண்புள்ள பெண் என்பதை அறிவார்கள். பாத்தீங்களா, ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தெரியும் உன்ன மாதிரி கேரக்டர் யார்ட்டுமே இல்ல. ஏன்னா அந்த அம்மாவை பத்தி யோசிச்சு பார்க்கணுங்க. ரொம்ப இளைய வயதுல கணவனை இழந்திருக்கிறாருங்க. அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணா லைஃப் லீட் பண்ணியிருந்துக்கலாம். ஆனா அவங்க மாமியார் கூட வந்துடுறாங்க. அவங்க மாமியாருக்கு வயசாயிட்டு இருக்குதுங்க. நினைச்சிருந்தா தவறான வழியில அந்த அம்மா நடந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப கனமா இருக்கிறாருங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றாருங்க. அதனாலதான் இவருக்கு அவங்க மேல ஒரு மரியாதை.
இல்லைங்களா? சோ அந்த காலத்துல இஸ்ரேல்ல வந்து கேரக்டரை வந்து பப்ளிக்கா தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ வந்து தவறான வழியில நடந்துட்டா கல்லடிச்சு சாவடிக்கிற ஒரு பண்பு அவங்க கிட்ட இருந்துச்சு. இல்லைங்களா? கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம நெறைய இடத்துல பார்க்குறோம். இல்லைங்களா? போவாஸ் என்ன பண்றாருங்க, அவங்களோட கேரக்டர வந்து டிஃபைன் பண்றாங்க ஓப்பனா. இல்லைங்களா? சோ இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னாக்கா, சோ தேவன் வந்து நம்ம மூலியமா மத்தவங்கள வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருன்றத நம்ம உணர்றோமா? இல்லைங்களா? சோ எப்பவுமே நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கணுங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம இருக்கணுங்க. மத்தவங்களுக்கு வந்து ஒரு இருடலா இருக்கக்கூடாது. இல்லைங்களா? சோ எப்போதுமே இந்த மாரி கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணுங்க. 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போவாஸ் வந்து அவருடைய அதிகாரத்த நீதிக்காக பயன்படுத்தினாருங்க. தவறான விஷயத்துக்காக பயன்படுத்தல. அவருக்கு ரொம்ப பவர் இருந்துச்சு. செல்வந்தரா இருந்தாருங்க. அவரோட பேச்ச நெறைய பேர் கேட்கிறாருங்க. அவர் நெனச்சிருந்தா தப்பான விஷயத்துல அவருடைய அதிகாரத்த பயன்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம லைஃப்ல தேவன் ஒரு அதிகாரத்த குடுத்தா, நம்ம வந்து தவறான வழியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்களா? இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க. நெறைய பணக்காரங்க இருக்கிறாருங்க. தவறான வழியில தான் அவங்களோட அதிகாரத்த யூஸ் பண்றதுங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்றது இல்லைங்க நெறைய பேரு. யார் எப்படின்னா போட்டோம். நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஆனா இவரு அப்படி இல்ல. இல்லைங்களா? அத்தாரிட்டிய வந்து நீதிக்காக பயன்படுத்துறார். ரூத் 4ஆம் அதிகாரம் 1, 2, ரூத் சாப்டர் 4, 1 and 2. போவாஸ் பட்டண வாசலுக்கு சென்று அங்கே உட்கார்ந்தான். அவன் சொல்லியிருந்த அந்த மீட்பர் வந்தபோது, போவாஸ், நண்பனே, இங்கே வந்து உட்கார் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். போவாஸ் பட்டணத்தின் 10 மூப்பர்களை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்கள் உட்கார்ந்தார்கள். பாத்தீங்களா? மூப்பர்கள் அழைக்கிறாரு. இன்னொரு ஒரு இனத்தார் இருக்கிறாருங்க மீட்பரு. அவரையும் அழைக்கிறாரு. சிட்டி கேட்ல இந்த ஒரு விஷயத்த பப்ளிக்கா வந்து பண்றாருங்க. இல்லைங்களா? பிரைவேட்டா வந்து நடந்துக்கணும்னு நினைக்கல. நினைச்சிருந்தா அவரு அந்த அம்மாவை வேற விதமா கூட கட்டியிருந்துக்கலாங்க. நைட் அவரை பார்க்க வந்தாங்க இல்லைங்களா? அப்ப கூட வந்து யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு தவறான வழியில போயிருந்துக்கலாம். அப்படி அவர் நடந்துக்க விரும்பலங்க. பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் பண்ணணும். அப்பதான் வந்து டிக்னிஃபைடா இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாரு. சோ நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம எப்போதுமே நீதியின் வழியில தான் நடத்தணும். இல்லைங்களா? இன்னைக்கு கொஞ்சம் அதிகாரம் வந்தாலே, கொஞ்சம் பணம் வந்தாலே ஜனங்கள கையில புடிக்க முடியறதில்லங்க. இல்லைங்களா? ஒரு கவுன்சிலர் ஆனா போதும். அவங்களோட வாய்ஸ் டோனே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, "ஹேய்! ஊ" அப்படின்ற மாரி தான் இருக்கும். அவங்க வந்தா 10 பேர் கூட வரணும். அவ்வளோ ஈஸியா ஒருத்தர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி வேணும்னா வந்து பேசுவாங்க. இல்லைன்னா அந்த மாரி இருக்குதுங்க. இப்போ தேவன் நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் குடுத்தா, நம்ம எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு அத வந்து பயன்படுத்துறோமா? அப்படின்றது முக்கியமான கேள்விங்க. போவாஸ் போல. அப்படித்தான் நம்ம இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போவாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னாக்கா, தேவன உயர்த்துறாருங்க. அவரோட வாழ்க்கையில தேவன் தான் சென்டரா இருந்தாங்க. இல்லைங்களா? அவர் வந்து சக்சஸ நோக்கி போல. செல்வத்த நோக்கி போலங்க. தேவன், தேவன், தேவன்ன்றாருங்க. இல்லைங்களா? இது தேவன் மேல இந்த பயபக்தினால வந்த வார்த்தைங்க. சும்மா ஏதோ எல்லாரும் வந்து நான் கடவுள் பக்தி உள்ளவன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு எல்லார் முன்னாடியும் ரிவீல் பண்றாரு. ரூத் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாம். ரூத் சாப்டர் 2, 4. இப்பதான் வந்து போவாஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்படின்னாக்கா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தைய பாருங்க. என்ன அருமையான வார்த்தைங்க. அதே நேரத்தில் போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுவடை செய்பவர்களை நோக்கி, கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக என்றான். அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாத்தீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கட்டும் என்றாரு. என்ன ஒரு அருமையான மனுஷன் பாத்தீங்களா? எடுத்த உடனே கர்த்தர் பத்தி தான் சொல்றாரு. இல்லைங்களா? எல்லாரும் அதே மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்றாரு. நம்ம கூட ஆபீஸ்ல எங்க இருந்தாலுமே தேவனை உயர்த்தி பேசணும். தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை. நான் இந்த நிலையில இருக்கிறதுக்கு தேவன் மட்டும்தான் காரணம். தேவன் இல்லைன்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு உயர்த்தணும். இல்லைங்களா? சோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் பேசுற லாங்குவேஜ் எப்படி இருக்குது? தேவனை உயர்த்துற விதம் மாதிரி இருக்குதா? இல்ல என்னோட புராணத்தையே நான் பேசிட்டு இருக்கேனா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால தான் இந்த நிலையில இருக்கேன். என்னோட கஷ்டம் தான் காரணம், என்னோட ஹார்ட் ஒர்க்கு அப்படின்ட்டு. தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லைங்க. தேவனை உயர்த்தணும். இல்லைங்களா? தினசரி வாழ்க்கையில தேவனை பத்தி நம்ம பேசணுங்க. தினசரி ஒரு நாள் கூட விடாம. இல்லைங்களா? இந்த 2026ல இத வந்து நம்ம ஒரு விஷயமா எடுத்துட்டு பண்ணலாங்க. இல்லைங்களா? ஒரு கோலா எடுத்துட்டு தினந்தோறும் தேவனை பத்தி யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லலாங்க. தேவன் இல்லைன்னா என்னோட லைஃப் ஒண்ணே கிடையாது அப்படின்ட்டு. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் என்ன பண்றாருங்க, அந்த லேண்ட வந்து மீட்கிறாரு. ரூத்த வந்து மீட்கிறாரு. அதை மட்டும் மீட்கலைங்க, பேரை வந்து மீட்கிறாருங்க. ஒரு நல்ல பேரு. இல்லைங்களா? அவர் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டட் பர்சன் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும்,
அந்த நோக்கம் கிடையாது இல்லைங்களா. நல்ல பேர் சம்பாதிக்கணும். நம்ம லைஃப் கூட அவ்வளவுதாங்க. நல்ல பேர் சம்பாதிக்கணும்ன்றதா ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் செகண்டரி. பேர் போயிடுச்சுனாக்கா அவ்வளவுதான் இல்லைங்களா. பணம் எப்ப வேணா சம்பாதிக்கலாம். நல்ல பேர் பணம் திரும்பி வராதுங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாம். ரூத் சாப்டர் 4:6. அப்பொழுது அந்த மீட்பவர், அப்படியானால் என் சுதந்திரத்தை கொடுக்க கூடும் என்பதால் நான் அதை மீட்க முடியாது, நீயே அதை மீட்டுக்கொள், நான் அதை செய்ய முடியாது என்றான். பாத்தீங்களா, நான் செய்ய முடியாது அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்றாருங்க. ஏன்னாக்கா அவருக்கு லாஸ் வருது அதனால. ஆனா இவரு என்ன பண்றாரு, அதை பத்தி யோசிக்கல. நான் அந்த அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால அவங்கள மீட்கணும், இதுல எனக்கு லாஸ் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற அந்த நல்ல எண்ணம், நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் தாங்க இல்லைங்களா. காஸ்ட் இருக்குதுங்க அதுக்கு. ஸோ எந்த காஸ்ட் ஆனாலும் நம்ம என்னங்க நல்லது பண்ணணும் தான் நினைக்கணுங்க. கெயின், நம்மளால யாருக்கும் கெட்டது நடக்கக்கூடாது. வேற ப்ராஃபிட்டை பத்தியே நோக்கி நம்ம போகக்கூடாதுங்க. பிஸ்னஸ் கிடையாது நம்மளோட லைஃப் இல்லைங்களா. நல்லது பண்ணுங்க 4 பேருக்கு. ஸோ இவர் நல்லது பண்றாருங்க இல்லைங்களா. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறாருங்க. ஏன்னா ஒரு இனத்தார் மீட்க ரெடி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் இருக்கிறவர் பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னு வச்சுங்களேன், அது நியாயப்பிரமாணத்தை மீற மாதிரியே ஆயிடுது. இவர் நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எதை வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. இங்கேயுமே தேவனுடைய நாமத்தை தான் உயர்த்துறாருங்க இல்லைங்களா. சோ இப்போ கேள்வி என்னன்னாக்கா, நம்ம ஜனங்களை மதிக்கிறோமா இல்ல பணத்தை மதிக்கிறோமா? இல்ல எனக்கு அதுல ஏதாவது பெனிஃபிட் வருதா அப்புறம் அதை பண்றேன், பெனிஃபிட் வரல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறோமா இல்லைங்களா. சோ நம்மளுக்கு தேவன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காருங்க எல்லாருக்குமே. அப்பானா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அம்மாக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பசங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா? நொண்டி சாக்கு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு போக கூடாது. நிறைய பேர் ஒரு அப்பா இருப்பாரு வீட்டுக்கு, அவர் தான் தலைவர்னா அந்த பொறுப்பை சரியா பண்ண மாட்டாருங்க, விட்டுட்டு போயிடுவாரு இல்லைங்களா. விட்டுட்டு அவங்க மண்ணு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் தேவன் நிச்சயமா கேள்வி கேட்பாருங்க. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் கொடுத்துருக்கிறாருங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மீறக்கூடாது இல்லைங்களா. போவாஸ் மேன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வயசுல பெரியவரா இருக்கிறாரு, ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க, நல்ல வெல்த் இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுன்ஷியல் பர்சனா இருக்கிறாருங்க, பேரு புகழ் எல்லாமே இருக்குதுங்க. ஆனா அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அவர்கிட்ட ஒண்ணு இருந்துச்சுங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அவரை பத்தி நம்ம பேசுறோம். அது என்னன்னாக்கா ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மையா நந்துக்கிறாருங்க. அந்த மனத்தாழ்மை நமக்கு வேணுங்க. ஏன்னா கொஞ்சம் வெல்த் நம்ம கிட்ட வந்தாலே மனத்தாழ்மை போயிடும் இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப தாழ்மை இல்லைனாக்கா முடியாதுங்க. அது நிறைய பேர் மறந்துடுறாருங்க. கொஞ்சம் வெல்த் வந்தோடனே ஒரு பெருமை இல்லைங்களா. சோசியல்ல நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னு சொசைட்டில, அப்போ ஒரு பெருமை. நல்ல படிப்பு படிச்சுட்டா ஒரு பெருமை. இதுல ஒரு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தேவன் இல்லைன்னா நம்ம வெறும் களிமண்ணு தான். அதை மறந்துடக்கூடாதுங்க. இவர் ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மையா இருக்கிறாரு. அது ரூத் 3:11 நம்ம பார்க்கலாங்க. ரூத் சாப்டர் 3:11, என் மகளே இப்பொழுது பயப்படாதே, நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். என் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் நீ ஒரு நட்பண்புள்ள பெண் என்பதை அறிவார்கள். பாத்தீங்களா, பயப்படாத என் மகளே என்றாரு. பாத்தீங்களா, என்ன மாதிரி ஒரு மரியாதை. இத்தனைக்கும் புறஜாதி திக்கற்றவங்க யாரும் இல்லை, ஆனாலும் அவர் கொடுக்குற மரியாதை பாருங்க. என் மகளே பயப்படாத, இந்த சிட்டில இருக்கிற எல்லாருமே நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும், நீ கேட்பது எல்லாமே நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஹியூமிலிட்டி வேணும். இயேசு கிறிஸ்துட்ட இருந்த அந்த ஒரு மனத்தாழ்மை இவர்கிட்ட இருக்குதுங்க இல்லைங்களா. அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை விட்டு வந்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக. இவரை இவ்வளவு பெரிய ஸ்தானம் இருந்தா கூட அந்த அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்க, ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மையா நடந்துக்கிறாரு. நம்ம கூட எவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போனாலும் மனத்தாழ்மையை எழுந்துடக்கூடாது. இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நமக்குள்ள என்னோட அத்தாரிட்டியை நான் எப்படி பாக்குறேன், சேஃபாவா இல்ல மத்தவங்களை கீழே பாக்குறேன்னா? கொஞ்சம் படிச்சுட்டா படிக்காதவங்களை கீழே பாக்குறோமா? நல்ல வீடு இருந்தா வீடு இல்லாதவங்களை ரொம்ப கீழே பாக்குறோமா? எப்படி பாக்குறோம்? சின்ன கண்ணோட பாக்குறோமா? யாரையும் கீழே பார்க்க கூடாதுங்க. ஏன்னா தேவன் கண்ணோட்டத்துல நம்ம எல்லோருமே ஒண்ணுதான். எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணுங்க. ஒரே மாதிரி எல்லார்கிட்டையும் நடந்துக்கணுங்க. நல்லா பணக்காரா இருந்தாக்கா அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்தா அவங்க கிட்ட வேற மாதிரி பேசுறது, அப்படி இல்லைங்க. எல்லார்கிட்டையும் ஒரே அன்பு நடந்துட்டோம்னா சபையிலயும் சரி வீட்லயும் சரி எங்கேயுமே பிரச்சனை வராதுங்க. சொசைட்டிலயும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மரியாதையோட நம்ம நடந்துக்கணும்னா பிரச்சனை இல்லை இல்லைங்களா. அந்த இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் மத்தவங்க கூட பழகும் போது
மனத்தாழ்மையுடன் பழகுறேனா, அந்த ஹியூமிலிட்டி வந்து வெளிப்படையா தெரியுதா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு இடத்துல கூட வந்து இந்த மனத்தாழ்மையை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்க. 12வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸ் என்ன பண்றாருங்க, தேவனுடைய டைம்க்கு வந்து வெயிட் பண்றாரு. அவசரப்படலங்க. அந்த அம்மா வந்து நைட் அவங்கள பார்க்க வரும்போது இமீடியட்டா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கல. நிறைய பேர் வந்து இந்த லவ் பண்றவங்க எல்லாம் அப்பா அம்மாவை பேச்சு கேட்காம அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு லைஃப் லாங் அதோட கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருந்துக்கலாங்க, ஒரு சரியான முடிவை வந்து எடுத்திருந்துக்கலாம். இவர் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றாருங்க. என்ன சொல்றாருங்க, ரூத் 3ஆம் அதிகாரம் 13ல இன்னொரு இனத்தாள் இருக்கிறாரு, நீ பயப்படாத, நைட் ஃபுல்லா இங்க தங்கிட்டு காத்தால போங்க, காத்தால வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு இனத்தார் இருக்கிறார், அவர் வரட்டும், அவர் வந்து மீட்க விரும்பினார், கண்டிப்பா வந்து நானும் உன்னை மீட்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு தைரியம் சொல்றாரு. பாத்தீங்களா, டைம் கொடுக்குறாரு தேவனுக்குன்ட்டு. தேவனோட டைம்ல தான் நம்ம எல்லாமே பண்ணுங்க, நம்ம அவசரப்படக்கூடாதுங்க. இல்லைங்களா, எத்தனையோ பேர் வேதத்துல அவசரப்பட்டு லைஃப் வந்து என்னங்க ஃபெயிலியரா போயிருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுலு அவசரப்பட்டாருங்க, ராஜரீகத்தை வந்து இழந்தாருங்க. சிம்சோன் இருந்தாருங்க, அவர் அவசரப்பட்டாருங்க, என்ன சொல்றாருங்க, அப்பா அம்மாட்ட எனக்கு இந்த ஸ்திரீ தான் வேணும், புரஜாதி ஸ்திரீயை பார்த்து இதுதான் வேணும்னு ஆசைப்படுறாருங்க. தேவனுடைய கட்டளை மீறி நடக்கிறோன்ற எண்ணம் அவருக்கு இல்லைங்க. இல்லைங்களா, ஈசா இருந்தாருங்க, அவர் என்ன சொல்றாரு, புத்திர சேவியாரெல்லாம் ஒன்னே இல்ல, எனக்கு சாப்பாடு கொடு ஃபர்ஸ்ட், நான் சாப்பிட்டு போறேன் அப்படின்றாருங்க. பாருங்க, புத்திர சேவியார் அவருக்கு பெருசா தெரியலங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா போவாஸ் அப்படி இல்லைங்க, பொறுமையா இருக்கிறாரு. இல்லைங்களா, பொறுமையா அந்த விஷயத்த தேவனோட டைமுக்கு வந்து விட்டு கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம வந்து ரஷ் பண்றோமா, தேவனுடைய ப்ராமிசஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரஷ் பண்றோமா, இல்ல அவரோட டைமுக்கு வெயிட் பண்றோமா? தேவனோட டைமுக்கு வெயிட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? தேவனுக்காக காத்து இருக்கிறவங்க யாருமே கெட்டு போறது இல்லைங்க. ஏற்ற வேலையில இப்ப நம்ம லைஃப் பத்தி யோசிக்கிறது இவ்வளவுனாக்கா, தேவன் ரொம்ப பெருசா யோசிக்கிறாருங்க. கரெக்டான டைம்ல அவருக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்ம தலைய வந்து உயர்த்துறாருங்க, ஆசீர்வதிக்கிறாருங்க, கை விடுறது இல்லைங்க. தேவன் கொடுத்தா அதுக்கு ஈக்குவல் ஒண்ணுமே கிடையாதுங்க. சரிசமம் யாருமே கொடுக்க முடியாது. தேவன் தாங்க கரெக்டான வழியில நம்மள வழிநடத்து. அதுக்காக காத்து இருக்கணுங்க. 13வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து போவாஸ் வந்து ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படல. இல்லைங்களா, கொஞ்ச காலம் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. குவான்டிட்டி இம்பார்ட்டன்ட் இல்ல. 100 வருஷம் நான் வாழ்றேன், அதுவும் முக்கியம் இல்ல. தேவனோட ஊழியக்காரங்க எல்லாருமே அவ்வளவுதாங்க. 10 வருஷம் வாழ்ந்தா கூட தேவனுக்கு உண்மையா வாழ்ந்து மறிக்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாங்க நினைக்கிறது. இல்லைங்களா, லெகசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன மாதிரி ஒரு மாதிரிய நம்மளுக்கு பின்னாடி வரவங்க விட்டுட்டு போறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ரூத் சாப்டர் 4:17, அக்கிராமத்து பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்தான் என்று சொல்லி அவன் பெயரை ஒபேது என்று வைத்தார்கள். அவன் எசேலின் தந்தையும் எசாய் தாவீதின் தந்தையும் ஆவான். பாத்தீங்களா, இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அவரோட பேர் என்ன வருது, ஒபேதுன்னு வைக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, போவாஸோட அந்த விசுவாசம் அவங்க ஃபேமிலி லைன் ஃபுல்லா அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒபேது, ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி யாரு, தாவீதோட அப்பாங்க. தாவீது யாருன்ட்டு சொல்லவே தேவையில்லைங்க, தேவனோட இதயத்துக்கேற்ற மனிதன். அப்புறம் சாலமோன் வராருங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்து வராருங்க. இந்த லைனை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு உகந்த சில விஷயங்களை பண்றாருங்க. தேவனுக்கு நல்ல விசுவாசம் வராருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், தேவன் வந்து ஆனர் பண்ணாருங்க அவருடைய விசுவாசத்தை. யாரோட விசுவாசத்தை, போவாஸோட விசுவாசத்தை. அதனால அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவர் வந்து விதைச்சதை அவரே அறுவடை பண்றாருங்க. எதை விதைச்சாருனாக்கா, நீதியில விதைச்சாரு, நீதியில வந்து அறுவடை பண்றாருங்க போவாஸ். நம்ம லைஃப் அவ்வளவுதாங்க. நம்ம வந்து தேவனுக்கு நீதியா இருந்தான்னு வச்சுங்களேன், நம்மளோட அடுத்து நம்மளோட பசங்களும் வந்து தேவனுக்கு உண்மையா இருப்பாருங்க. நம்மளுடைய எக்ஸாம்பிளை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம எப்போ வேணா மறிக்கலாம், நாளைக்கு மறிக்கலாம், 10 வருஷம் கழிச்சு மறிக்கலாம். ஆனா நம்ம எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போறோம், நம்மளை பத்தி நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது, எங்க அப்பாவா அவர் தேவனுக்கு பயந்த ஒரு மகன், நான் தேவனுடைய பயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கினேன், தேவனோட விசுவாசம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கினேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும். அப்படிப்பட்ட லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ணணும். இல்லைங்களா, கேள்வி என்னன்னாக்கா, நான் வந்து எந்த மாதிரி ஒரு மாதிரி வச்சுட்டு போறேன் என்னோட ஃபேமிலிக்கு. இல்லைங்களா, என்னோட விசுவாசம் மத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுதா, தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்ற வாழ்க்கையை வேஸ்டா போயிடும். கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, போவாஸோட வாழ்க்கை எதுக்கு ஒரு ஆதாரம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து சாதாரணமான ஒரு விசுவாசத்தை கூட பெரிய காரியத்தை செய்யறதுக்காக பயன்படுத்துவாருங்க. ஒரு அதிசயத்தை செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போவாஸ் வந்து அவர் வந்து மிராக்கல் பண்ணல,
ரொம்ப பெரிய சர்மன் எல்லாம் ப்ரீச் பண்ணல. இஸ்ரவேல வந்து ஆளுகை செய்யல ராஜாவாக. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுச்சுங்க. ஏன்னா மெஸ்ஸையாவே அவருடைய லைன்ல வர மாதிரி தேவன் பண்ணிட்டார் பாருங்க. ரூத் 2:12. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, போவாஸோட விசுவாசம் தான். தேவன் மேல அந்த அளவுக்கு விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? நீ செய்ததற்காக கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பாராக. பாத்தீங்களா? ரூத் 2:12 சொல்றாருங்க. நீ செஞ்சதுக்கு கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நீ கவலைப்படாத. பாத்தீங்களா? கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. சாதாரணமான வார்த்தையே கிடையாது. கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். ரூத்த பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. நீ அடைக்கலம் புகுந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் உனக்கு நிறைந்த பலன் கிடைப்பதாக. பாத்தீங்களா? நீ அடைக்கலம் எங்க புகுந்திருக்கிற? தேவனுடைய செட்டையின் கீழ் நீ வந்திருக்கிற. நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பாருன்னாருங்க. கர்த்தர் வந்து ரூத்துக்கும் பலன் அளிச்சிட்டாரு, போவாஸுக்கும் பலன் அளிச்சிட்டாரு. காரணம் அவருக்கு இருந்த அந்த விசுவாசம் இல்லைங்களா? சோ இவர் யாரை ரெப்ரசன்ட் பண்றாருனாக்கா, இன்னைக்கு சபைகள்ல எத்தனையோ பேரோட பேர் வெளியில தெரியறது இல்லைங்க. ஆனா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை செய்வாருங்க. வேர்வை தண்ணி சிந்தி வேலை செய்வாங்க. நிறைய உடல் அழைப்பு போடுவாங்க. சரிங்களா? காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தை வந்து தாங்குவாங்க. இவங்க எல்லாருக்கும் இவர் ஒரு மாதிரிங்க. ஏன்னா இவர் பேரும் நிறைய பேருக்கு இன்னைக்கு போவாஸ்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க. டக்குன்னு போவாஸா யார் அது அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஆனா பரலோகத்துல இவருடைய பேர் வந்து எழுதியிருக்குங்க. அது மாத்திரம் உண்மைங்க. அது யாரும் வந்து மறுக்க முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் தான் போவாஸ். இந்த போவாஸ் மாதிரி நம்ம இருக்கணுங்க இல்லைங்களா? நம்ம வந்து சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படின்றது முதல் கேள்வி இல்லைங்களா? சில சமயம் வந்து தேவன் வந்து நமக்கு பலன் ரொம்ப லேட்டா கொடுப்பாரு. ஆனா நல்லதா கொடுப்பாருங்க. அவரோட டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த சமயத்துல தேவனை நான் நம்புறேனா, எப்படி இருக்குது என்னோட நம்பிக்கை அப்படின்றது 2வது கேள்வி. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து இழந்துடக்கூடாதுங்க இல்லைங்களா? அப்ப தேவன் நமக்கு பலன் கொடுப்பாருங்க. இந்த புவாஸ் மாரி நம்மள இருப்பதற்கு இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம ஜெபம் செய்துக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். தேங்க்யூ so much. ஆமென்.